ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதரர் ஜான் ஜெபராஜை விமர்சிக்கிறவர்கள் எல்லாரும் யோக்கியர்களா என்கிற கேள்வி அநேகருடைய இருதயத்தில் இருக்கிறது. நாங்கள் ஒரு சில வீடியோக்களை போடும்போது அதற்கு கமெண்ட் செய்யும்போது என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, ஜான் ஜெபராஜை விமர்சிக்கிற நீங்கள் யோக்கியர்களா அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அவர்களுக்கு ஒரு விளக்கமாகவும் யோக்கியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கமாகவும் இந்த பதிவை நான் எடுக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய பரிசுத்த வேதாகமம் அறிவுறுத்துகிறது. உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் எல்லாருமே எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மாறாக நாங்கள் யோக்கியர்கள் என்று சொல்லி எங்கேயும் சொல்லி கொண்டு தெரிவதில்லை. பரிசுத்த வேதாகம் எங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறதோ அதையே தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட வீடியோவை நம்ம பார்த்துருவோம். ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரத்தெல்லாம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா. படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போக போக சொல்லுங்க சூர்யாவை. படம் என்ன கேர பயிலுங்களா? நாங்களா காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசும் ஒரு சும்மா கிடைக்குதா? பைத்தியகாரத்தனமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பாட்டு பிடிச்சவங்களுக்கு சார் அவனா படம் தொடங்குனதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானு. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன்? என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டலா நாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்களா? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க. யோகேஷ் யோகி பாபு. அவனும் தாங்க முடியல. 10 நிமிஷம் சாவச்சான் அவன். அதுக்கப்புறம் கங்குவானு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. எதற்கு இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு முன்னால் வைத்தேன் அப்படின்னா, ஜான் ஜெபராஜ் மற்றும் அவருடைய ரசிகர்கள், உண்மையிலேயே அப்படி தானே சொல்லி ஆகணும், அவர்கள் சினிமாத்தனமாக சில விஷயங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே அவர்களுக்கு சினிமாத்தனமான பதிலை சொன்னால் சற்று விளக்கமாக இருக்கும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் வைத்தேன். சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்தை குறித்த ஒரு விமர்சனத்தை அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒரு 300-400 ரூபா செலவு செஞ்சு அந்த புதிய திரைப்படத்தை பார்த்துருக்கிறாரு. அதில் அவருக்கு திருப்தி இல்லாத போது அந்த படத்தை எடுத்த டைரக்டர், அதில் நடித்த நடிகர், அதனுடைய இசையமைப்பாளர் எல்லாரையும் போட்டு கிளின்னு கிழிக்கிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, அந்த 300-400 ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், என்னுடைய இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஆனால் அதை பொது வெளியில் விமர்சனம் பண்ணி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். பார்த்தீங்களா? ஒரு சினிமா தன்னுடைய 300-400 ரூபாயை வீணடிச்சிருச்சு, தன்னுடைய 2-3 மணி நேரத்தை வீணடிச்சிருச்சுன்னு அவருக்கு வருகிற ஆதங்கம், ஆஃப்டர் ஆல் ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்கப்படுகிற ஒரு சினிமாவை பற்றிய ஒரு மனிதனுடைய விமர்சனம், கருத்து இவ்வளவு ஆதங்கம் நிறைந்ததா, இவ்வளவு கோபம் நிறைந்ததா இருக்கும் அப்படின்னா, பரலோகத்தை பற்றியும் பரிசுத்த தேவனாகிய கர்த்தரை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும், விசேஷமாக இந்த உலகத்திலிருந்து பாவம் அசுத்தம் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற கடவுளை பற்றிய சத்தியத்தை சொல்லும்போது, அது சரியில்லாத பட்சத்தில் சரியான சத்தியத்தை மட்டுமே போதிக்கிற எங்களை போன்ற நபர்களுக்கு கோபமும் ஆதங்கமும் வந்து, அப்படி சத்தியத்தை சத்தியம் இல்லாத வகையில் போதிக்கிற ஒரு சில நபர்களை குறித்து விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா தவறானதாக இருக்குமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். சத்தியத்தை பற்றிய ஆதங்கமும் சத்தியத்தை பற்றிய வைராக்கியமும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதா? அப்படி இருந்து நாங்கள் சொல்லுகிற விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலையும் அதற்கான மன தெளிவு இல்லாததுனாலையும் இன்னுமே சத்தியமல்லாதது தான் உண்மை, இந்த உலக ஆசீர்வாதம் தான் உண்மை, இந்த ஜான் ஜெபராஜ் போன்ற நபர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் உண்மைன்னு இன்னும் நம்பிட்டு இருக்கிற உங்களை போல முட்டாள்களும் மதிகேடர்களும் நிச்சயமாக வேறு யாரும் இருக்க முடியாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட போது அவங்க இருதயத்துக்குள்ளே ஸ்பெஷலாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்ன தெரியுங்களா? ஆத்தும பாரம். இந்த ஆத்தும பாரம் என்பது சத்தியத்தை பற்றி அறியாத ஜனங்கள் மேலே மட்டும் வருவதல்ல,
சத்தியத்தை தவறாக விளங்கி கொண்டவர்கள் மேலேயும் வருவது. ஏன்னா சத்தியத்தை அறியாதவர்களுக்கு என்ன தண்டனை காத்திருக்கிறதோ அதே போலத்தான் சத்தியத்தை தவறாக அறிந்து கொண்டவர்களுக்கும் அதே தண்டனை காத்திருக்கிறது. அப்போ நரக தண்டனைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தெளிவாக பூர்ணமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து அதிலே வளர வேண்டும் என்பதற்காகவும் தான் நாங்கள் சத்தியத்தை போதிச்சிட்ருக்கிறோம். சத்தியம் அல்லாததை போதிக்கின்ற, சத்தியம் அல்லாததை பாடலாக பாடுகின்ற, சத்தியம் அல்லாத காரியங்களை செய்கின்ற இப்படிப்பட்ட சகோதரர்களுடைய தவறான முன் உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக இது தவறு என்று எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:2 என்ன சொல்லுகிறது? ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அப்போ ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்கிற, அது யூடியூப்லையா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், அல்லது ஒரு விசேஷித்த கூட்டத்திலையா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு மனிதன், போதிக்கிற மனிதன் இந்த வசனங்களுக்கு உரிய, இந்த வசனங்கள் சொல்லுகிற தகுதிகளை உடையவனா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நடந்து சபைகள் நடக்காமல் போய்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவர் இந்த தப்பை பண்ணிட்டாரு, இந்த பாவத்தை பண்ணிட்டாரு, இந்த பெண் பின்னால் போயிட்டாரு, இப்படி பணத்தை தவறாக செலவு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனிதனை தாக்குகிற வகையிலே நாங்கள் பேச ஒருபோதும் விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட நபர்களை நம்பி பின்னால் போன திரள் ஜனத்தை குறித்த ஆத்தும பாரம் தான் எங்களை இப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? எங்களை யோக்கியர்கள் என்று எல்லாரிடத்திலும் சாட்சி சொல்லி திரிய எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, யோக்கியர்களாக இருக்க வேண்டும், நடக்க வேண்டும்னு அவர் தான் எழுதியிருக்கிறார். அதே சமயத்தில் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? பாவியிலும் பிரதான பாவி நான் அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் அப்படிங்கிறாரு. துடைத்து போடும் அழுக்கை போன்றவர்கள் நாங்கள் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு அப்படி தான் தாழ்மையாக இருக்க பரிசுத்த வேதம் கற்று தந்திருக்கிறது. மற்றபடி ஜான் ஜெபராஜ் போன்ற சத்தியத்தை சத்தியமல்லாத வகையில் போதிக்கின்ற நபர்கள் எப்பொழுதும் சொல்வதுண்டு, காரில் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இடைப்பட்டார், நாங்கள் அப்படியே டங்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருந்தோம், ஊழியம் செய்வதற்கே நேரம் இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டு திரிவதில்லை. மாறாக சத்தியத்தை சத்தியமாக விளங்க செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேலைகள், வருமானங்கள், குடும்ப வாழ்வு, நட்பு வட்டாரங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் எந்தெந்த வகையில் யோக்கியர்களாக எங்களை விளங்க பண்ண வேண்டுமோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் நல்லது. இப்பொழுது இன்னொரு வீடியோவை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஜான் ஜெபராஜ் போன்ற நபர்களையே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த வீடியோவை பாருங்கள். அவரை பின்பற்றுகிற மனிதர்கள் எல்லாருமே அவருக்கு ஃபேனாக இருக்கதா விரும்புகிறாங்க, ரசிகர்களாக இருக்கதா விரும்புகிறாங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? இந்த சிஸ்டர் தான். இவங்க படிக்காதவங்க இல்லை, இவங்க திறமையற்றவர்கள் இல்லை, சினிமா துறையிலையும் செக்குலர் சைட்லேயும் பிரபலமான ஒரு சகோதரி தான். இவங்க ஜான் ஜெபராஜுடைய பாட்டு, டியூன், மியூசிக் இவைகளெல்லாம் கேட்டு தான் அவருடைய ஒரு ரசிகர் என்று ஓப்பனாக ஒப்புக்கொள்கிறாங்க. ஒப்புக்கொள்வதோடு மட்டுமல்ல, அவரோடு கூட இணைந்து பாட வேண்டும், மேடையிலே தோன்ற வேண்டும் என்கிற விருப்பத்தையும் தெரிவிக்கிறாங்க. அவரை பின்பற்றுகிற மனிதர்கள் ஒருவேளை இசை மேலே ஒரு தாகத்தோடு இருந்தாங்க அப்படின்னா, டியூன் மேலே ஒரு தாகத்தோடு இருந்தாங்க அப்படின்னா, தமிழ் வார்த்தைகள், கவிதை நயமான வார்த்தைகள் மேலே ஒரு தாகத்தோடு இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாகவே ஜான் ஜெபராஜை விரும்பாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்படி ஒரு விருப்பத்தையும் வேட்கையும் ஜனங்கள் மனதில், குறிப்பாக வாலிபர்கள், வாலிப பெண்கள் மனதில் மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த சகோதரர். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி சத்தியத்தை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் கிரேஸ் கருணாஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வாய்ப்பு, பிரதர் ஜான் ஜெபராஜோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும். நான் அவரோட நாங்க வேற மாதிரி ப்ரோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏனோ ஏனோ ஏன் இந்த முழுவல் அந்த சாங், அப்புறம் உயர்மலையோ, அதுக்கெல்லாம் நான் பயங்கரமான ஃபேன். டியூன் எல்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்கும். அந்த லிரிக்ஸ்லாம் ரொம்ப மனசை தொடும். அதை தாண்டி ஒரு செக்யுலர் சாங்ஸுக்கு ஈக்குவலான ஒரு கிராண்டியரா அந்த வீடியோவும் சரி, அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி, இந்த சாங்கோட டியூனும் சரி, என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங்ஸ் எல்லாம். நானா ஒரு நாள் அவரோட நம்பரை வாங்கி, பிரதர் நான் உங்க மியூசிக்ல ஒரு பாட்டாவது பாடணும்,
அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு நாள் சொன்னேன். கண்டிப்பா அக்கா பண்ணுவோம், இதை நீங்க தானே எனக்கு மெசேஜ் பண்றது அப்படின்னு கேட்டாரு பிரதர். கண்டிப்பா நானே தான் பிரதர், உங்க நம்பரை வாங்கி தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ல எனக்கு ஒரு சாங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு சாங் பாடுறேன். கடவுளுக்காக பாடும் போது எப்பவுமே அது ஒரு தனி சந்தோஷம், எல்லாருக்குமே ஒரு மன திருப்தி. பார்த்தீங்களா இந்த சகோதரி எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இதில் இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், பாவங்கள் மன்னிக்கப்படவும், பரிசுத்தமாக நீதியாக நடக்கவும் ஏற்றதான ஒரு மனமாற்றம் அவங்களிடத்துல வந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வது? அப்போ ஜான் ஜெபராஜ் ஆரம்பத்தில் ஒரு 5-6 பாடல்கள், ஒரு 10 பாடல்கள்னு எடுத்துக்கலாம், கடவுளோடு மனிதனை இணைக்கக்கூடிய வகையில் வார்த்தைகள் இருந்ததும் அழகான இசையமைப்பு இருந்ததும் எல்லாம் உண்மைதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அவர் எப்படி ஆயிட்டார் அப்படின்னா, ஜனங்களை பொழுதுபோக்குக்குள்ளே நடத்துகிற ஒரு நபராக மாறிட்டார். ஆட்டம் பாட்டம், கலர் லைட்டு, புகை, பெரிய மேடைகள், அப்படி பிரபலமான மனிதர்கள், சினிமா துறையில் பிரபலமான மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொள்ள தவறாமல் இருந்த ஒரு மனிதர் அப்படி மாறிப்போனான். அப்போ சினிமா துறையில் இருக்கிற வேசித்தனம், விபச்சாரம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி அந்த சினிமா துறையை சூழ்ந்திருக்கிறதோ அதே போல் அந்த சாயலை ஃபாலோ பண்ணுகிற மனிதனிடத்துலையும் வர்றது சகஜம் தானே. அப்போ அப்படிப்பட்ட சிக்கல்களுக்குள்ளே தான் இந்த சகோதரர் சிக்கி கொண்டாரோ அப்படிங்கிறது ஐயமாக இருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்கிறபடி அவர் நடக்கிற நபராக இருந்தால் தன்னை யோக்கியவான் என்று மக்கள் விளங்கி கொள்ளும்படி இந்நேரத்தில் அவர் வெளிப்பட்டு காரியங்களை சொல்லியிருக்கலாமே. மனைவியோட பிரச்சனை, டைவர்ஸ் ஆயிடுச்சு, கேஸ் கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் சொல்லும் போதும் இது எல்லாம் உண்மை இல்லை, உண்மையான விஷயம் இதுதான் தெளிவாக சொல்லி இருக்கலாமே. நம்ம அதை தான் விரும்புகிறோம். மனம் திரும்பி வர வேண்டும் என்பதை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்படி திரும்பி வந்தால் அது அநேகருக்கு நல்லதாக இருக்கும். இவ்வளோ நாள் செய்த சரியில்லாத காரியங்களுக்கு மாற்று காரியமாக அது அமையுமே. பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 13:18 சொல்லுகிறது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தை. ஆனால் அவர் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வேத வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த யோக்கியம் என்கிற வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறத தான் பார்க்க முடியும். பொருள்கள் மேலே ஆசை ஏற்படுத்துறது, பணத்து மேலே ஆசை ஏற்படுத்துறது, கார்கள் மேலே ஆசை ஏற்படுத்துறது, காரில் ஆரம்பித்து ப்ரைவேட் ஜெட் வரைக்கும் பேசின நபர் தானே அவர். இவர் தனக்கு முன்பாகவே ஊழியம் செய்து கொண்டிருந்த வயது முதிர்ந்த ஊழியர்களை எல்லாம் வெண்ணெய், கொய்யா, நெய் இப்படியெல்லாம் திட்டதை நம்ம பார்க்கலையா? அவர் தம்முடைய வாயினாலே தானே, அதுவும் ஸ்டேஜில் நின்றுட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தார். அப்போ யார் யோகியர்கள் அப்படின்னு பார்க்குறது முக்கியம் இல்லை, யார் சரியான சத்தியத்தை போதிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியது முக்கியம். அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத மனிதன் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற நிலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால சரியான சத்தியம் இன்னதென்று விளங்கி கொள்ள முடியாமல் இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்காக, ரட்சிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக துன்பம், துயரம், பாடுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காது. உண்மையை சொல்லப்போனால் உண்மையான விசுவாசி யாரோ அவங்களுக்கு தான் அதிக பாடுகளும் அதிக கஷ்டங்களும் வரும், அதிக துன்பங்கள் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை சும்மா விட்டுவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிப்பார் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். அதுதான் எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல அனுபவம் தேவன் எங்களுக்கு கொடுத்தபடியினால்தான் சரியான சத்தியத்தை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒரு மனிதனுக்கு உபத்திரவம் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பாடுகள் இல்லை என்று நம்ம ஒதுக்கி விடவே முடியாது. ஆக மொத்தத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாதையில் நடந்தாரோ அதே பாதையில் தான் உங்களை என்னையும் தேவன் நடத்துவார். அப்படி நடந்தால் நிச்சயமாக பாடுகள், கஷ்டங்கள் உண்டு. இந்த மற்ற ஊழியர்கள் சொல்லி கொண்டிருப்பதை போல பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது, அது சாபம் என்று அவங்களாம் கற்றுக் கொடுக்குறாங்களே, அப்படி அல்ல. சரியான சத்தியத்தில் நடக்கும்போது இதுதான் வழி. ஆகவே இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விளங்கி கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். நான் நிற்கிறேன் என்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லியிருக்கிற அந்த வேத வசனம் எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. ஆகவே விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படி முயற்சி செய்வோம். தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக நீங்கள், நான் எல்லாரும் யோக்கியர்களாக நடக்க நம்மால் ஆன முயற்சியை செய்வோம்.
நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்பொழுது தான் நம்ம முழுமையாக பூர்ணமாக மாற முடியும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.